டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வெயிட் லாஸில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கொள்ளில் வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோ கிரெயின்ஸ் காமிச்சோம். ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கடுகு கீரையும் சொல்கிறோம். ஏன் கடுகு கீரையும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ கொள்ளில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து அன்வான்ட் ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோமோ, அந்த ரெடியூஸ் பண்ணுறக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து உடம்புல வந்து இயக்கங்கள் சரியாக இருக்கணும். ஸோ வந்து மூமெண்ட் சரியாக இருக்கிறதுக்கு வந்து செலினியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசாயனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த செலினியம் வந்து கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து கடுகுலேருந்து தான் எடுக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு உடம்புல வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 6 மேனேஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து சீஃப் மேனேஜர் தான் சிஇஓவாக இருப்பார். அந்த சீஃப் மேனேஜர் வேலையை செய்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா செலினியம் தான். ஸோ அப்போ அந்த செலினியம் அப்படிங்கிறதுக்குண்டான அடிப்படை கடுகில் இருக்குது. ஸோ அந்த கடுகையும் சேர்த்து எடுக்கையில் நமக்கு வெயிட் லாஸ் வந்து ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக இருக்கும். நம்ம உடம்பு வந்து ஓவராகவும் வெயிட் லாஸ் ஆகாது. அதனால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் சத்து வீணாகாது. ஸோ இது மாதிரி தொடர்ந்து பதிவுகளை பார்க்குறதுக்கு கிஷோர் மருத்துவர் சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.